நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ஒரு நிமிட கதை, கேரண்டி. கதையை கேட்போமா? ஒவ்வொன்றா லிஸ்டில் டிக் அடித்து கொண்டே வந்தார் டாக்டர் செந்தில்குமார். பார்த்து கொண்டிருந்த பரமசிவம் பதறி போனார். என்ன டாக்டர், ஏதோ மளிகை சாமான் லிஸ்ட்டுக்கு ஓகே சொல்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லி எழுதி கொடுக்குறீங்க. பதறி போகுதில்ல என்றார் டெஸ்ட்டுக்கு ஆகும் செலவை மனசுக்குள் நினைத்து கொண்டு. டாக்டர் சிரித்தபடியே சொன்னார், வயசாச்சுல்ல, பிரச்சனை இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சா தானே மருந்து எழுத முடியும். டாக்டரை விட்டு வெளியே வந்தார். முகம் தொங்கி போயிருந்தது. இந்த மாதமும் பட்ஜெட்டில் துண்டு விழும் போலிருக்க. கடன் இல்லாமல் ஒரு மாதம் கழிக்க முடியாதா? கண்ணீர் சிந்தாத குறையா வீடு வந்தார். டாக்டரிடம் டெஸ்ட்டுக்கு கூட்டி போன பேரனுக்கு புரிந்தது தாத்தாவின் தவிப்பு. பணம்னா பணம் கூட வாயை திறக்குமாமே. இன்னும் எத்தனை நாளில் இது பணமாக விழ போகுதோ தெரியல. பர்சிலிருந்து காசை எடுக்கணும்னா கசக்குமே மனுஷனுக்கு, நினைத்து கொண்டான் பேரன். இருவரும் வீடு வந்தார்கள். ஓவர் டேங்க்கு தண்ணீர் ஏற்றணும், மோட்ரு போடு என்றார் பரமசிவம். சுவிட்சு போட்டதும் முதல்ல குர்ருன்னு சப்தமிட்டு ஒய்யின்னு ஒரு சப்தத்தோட சப்த நாடியும் அடங்கி நின்று போனது மோட்டார். போச்சு, இதுக்கு வேற தண்டம் அழணுமா? பிளம்பர் ரங்கநாதனை கூப்பிடு, என்னன்னு பார்க்கட்டும். இனி அவனுக்கு வேற சர்வீஸ் சார்ஜ். புலம்ப தொடங்கினார் பரமசிவம். பேரன் தொடர்ந்தான். தாத்தா, மோட்ரு வாங்கி 2 வருஷமாச்சு. 1 வருஷம்தான் கேரண்டின்னு சொன்னான். 2 வருஷம் வந்ததே பெருசு. காசு போட்டு வாங்கி வந்த மோட்டருக்கு கூட 1 வருஷம் 2 வருஷம்தான் கேரண்டி. 10 பைசா செலவில்லாமல் வாங்கி வந்த இந்த மனுஷ ஜென்மத்துக்கு கேரண்டி எல்லாம் இல்லை. இது வரைக்கும் உழைச்சதே பெருசு. நீ தான் 70 தாண்டிட்டிய, அப்புறம் என்ன டெஸ்ட்டுக்கு காசு கொடுக்க சொனங்குற? கடவுள் என்னைக்காவது கேட்டதுண்டா? ரங்கநாதன் வந்தால் இதைத்தான் சொல்வார். கேரண்டி பீரியடு முறிஞ்சு போச்சு, செக்கப்ங்கிறது சர்வீஸ் பண்ணுற மாதிரி. சுணங்காமல் பண்ணினா இன்னும் 2-3 வருஷம் ஓடலாம், அப்புறம் உன் இஷ்டம் என்றான். பேர குழந்தையின் வார்த்தையில் கடவுளை கண்டார் பரமசிவம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.